முருகா சரணம். அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக நன்மை மிகுந்த நாளாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல தைப்பூசம் கண்ட சென்னிமலை முருகனை வாழ்த்தி வணங்கி இன்றைய நாள் நமக்கு நட்சத்திரம் எப்படி இருக்குது, ராசிபலன் எப்படி இருக்குது பார்க்க போகலாங்களா? 12/2/2025 குரோதி வருடம் தை மாதம் 30ஆம் தேதிங்க, புதன்கிழமைங்க. சூரிய உதயம் காலையில் 6:35 ஆரம்பிக்குதுங்க. நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இரவு 8:24 வரைக்கும் ஆயில்யம், அதுக்கப்புறம் மகங்க. திதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இரவு 8:12 வரைக்கும் பௌர்ணமி, அதுக்கப்புறம் பிரதமை திதிங்க. சூளம் வடக்கு, அதனால் பரிகாரம் பாலுங்க. நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 10:30 11:30 வரைக்கும், மாலையில் 4:30 5:30 வரைக்கும். கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காலையில் 1:30 2:30 வரைக்கும், மாலையில் 6:30 7:30 மணி வரைக்கும். ராகாலத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மத்தியானம் 12 to 1:30 மணி வரைக்கும் இருக்குதுங்க. யமகண்டத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 7:30 9 மணி வரைக்கும். குளிகையை பொறுத்த வரைக்கும் காலையில் 10:30 மணிக்கு ஆரம்பித்து 12 மணி வரைக்கும் இருக்குதுங்க. சந்திராஷ்டம் மெயினாக யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இரவு 8:24 வரைக்கும் பூராட நட்சத்திரம், அதுக்கப்புறம் உத்திராட நட்சத்திரங்க. அதே போல் தனுசு ராசிக்கும் மகர ராசிக்குமே சந்திராஷ்டம் இருக்குங்காட்டி இந்த 2 நட்சத்திரக்காரங்க, இந்த 2 ராசிக்காரங்க மட்டும் இன்றைய நாளை கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்துட்டிங்கன்னா நல்ல அமோகமான நாளாக இருக்குங்க. சரி வாங்க, இன்னைக்கு ஹோரை அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, சந்திரஹோரையை பொறுத்த வரைக்கும் மிட் நைட் 12 to 1ங்க, காலையில் 7 to 8ங்க, மறுபடியும் மத்தியானம் 2 to 3ங்க, இரவு 9 to 10ங்க. சுக்கிரஹோரையை பொறுத்த வரைக்கும் அதிகாலை 5 to 6ங்க, மத்தியானம் 12 to 1ங்க, மறுபடியும் இரவு 7 to 8ங்க. புதன் ஹோரையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் 6 to 7, மத்தியானம் 1 to 2, மறுபடியும் இரவு 8 to 9ங்க. குருஹோரையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மிட் நைட் 2 to 3ங்க, காலையில் 9 to 10ங்க, மறுபடியும் மாலையில் 4 to 5ங்க, மறுபடியும் இரவு 11 to 12ங்க. இன்றைய பொதுவான கோச்சார அமைப்பு எப்படி இருக்குன்னு நம்ம கணிச்சிட்டோம்னா, ரிஷபத்தில் குரு, அதே ரிஷபத்தில் மாந்தியம் இருக்கார். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வக்ர ஸ்டேட்டில் இருக்கார். கடகத்தில் சந்திரன், கன்னியில் கேது, மகரத்தில் சூரியன் இருக்கார். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே புதனும் சனியும் இருக்காங்க. மீனத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே ராகுவும் சுக்கிரனும் இருக்காங்க. இதுதான் இன்னைக்கு 12/2/2025 தை 30 புதன்கிழமைக்கு உண்டான பொதுவான கோச்சார அமைப்புங்க. இதை பேஸ் பண்ணி தான் நாள் எப்படி இருக்க போகுது, அதாவது உங்கள் ராசி பலன் எப்படி இருக்க போகுது கணிச்சிருக்கிறாங்க. வாங்க பார்க்கலாங்க. முருகா சரணம். மேசராசி அன்பர்களே, நேயர்களே, இன்னைக்கு சற்று எதுலேயுமே அவசரப்படக்கூடாது. ரொம்ப நிதானமாக உறுதித்தன்மையோடு செயல்படக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்குதுங்க. அப்படி நிதானமாக செயல்படாட்டி, உறுதித்தன்மையோடு செயல்படாட்டி வாக்கு தவறுதல், அப்புறம் அந்த செயல்பாட்டில் ஒரு தோல்வி மனப்பான்மை, இது போல் நிகழக்கூடிய காலகட்டம் மேசராசினிகளுக்கு இருக்குங்காட்டி ரொம்ப நிதானமாக பொறுமையாக இந்த நாளை கையாண்டு நீங்கள் வெற்றி அடைய நாங்கள் வாழ்த்துகிறோங்க. அதே போல் எவரை பற்றியும் நீங்கள் எதிர்மறை கருத்துக்கள், அதாவது நெகட்டிவாக சொல்லாதீங்க. அவங்க எப்படி நெகட்டிவ் பர்சனாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கள பற்றி எந்த கமெண்ட்டும் நீங்கள் யாருக்கிட்டையும் பதிவே பண்ணாதீங்க. அப்படி பண்ணிக்கிட்டிங்கன்னா, அதாவது வெளியிட்டிங்கன்னா அவங்கள பற்றி அது பெரிய பிரச்சனையாகி உங்களுக்கு பெரிய சாதகமற்ற சூழ்நிலையாக அமையக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் தெரியுதுங்க. குடும்பத்தில் சில சிக்கல்கள் வந்தால் கூட அந்த சிக்கல்கள் பெரிய பிணக்காக மாறாமல் ஓரளவுக்கு அனுசரித்து கூடிய சின்ன தகராறுகள், வாய் தகராறு, வாய் பிரச்சனைகள், இஷ்யூஸ் வரத்தான் செய்யும். அதை கொஞ்சம் அனுசரித்து போய்க்குங்க மேசராசி நேர்களே. அதே போல் சில வண்டி வாகனத்திலாம் போகிறப்போ சின்ன விபத்துகள் வரக்கூடிய காலகட்டம் தெரியுங்காட்டி கொஞ்சம் நிதானமாக உஷாராக வண்டி வாகனத்தை இயக்குங்க. அது வேறு தப்பு வராதுங்க. அதே போல் கொஞ்சம் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடாக இருங்க. உடம்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆரோக்கியம் கொஞ்சம் மைனஸ் ஆகக்கூடிய காலகட்டம் இருக்கங்காட்டி ரொம்ப கேர்ஃபுல்லாக தேவையற்ற உணவுகளை தவிர்த்துட்டு வீட்டு உணவுகளை எடுத்துட்டிங்கன்னா அந்த பிரச்சனைலேருந்து ஈஸியாக தப்பிச்சு போகலாங்க. இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் பிரயாணங்களை கொஞ்சம் தவிர்க்கணும். அவசியம் போயாகணும், இப்படி தான் போயாகணும்னா ரொம்ப நிதானமாக உன்னிப்பாக கவனித்து வண்டி வாகனத்தை இயக்குங்க. எழுதி சொல்கிறோம்னா அதில் ஒரு சில ரீசன் இருக்குங்கிறத ரெகுலராக பார்த்துட்டு வர இந்த நேயர்களுக்கு புரியும். மேசராசி நேயர்களே கொஞ்சம் உஷாரோடு இருங்க. எங்கேயுமே போலிங்க சார், நான் வீடு உண்டு, என் வேலை உண்டு, தொழில் உண்டு, வியாபாரம் உண்டு, அப்படி இருந்தால் கூட சின்ன தோல்வியினால் உங்களுடைய அந்த தோல்வி மனப்பான்மையினால் மன இறுக்கம், ஸ்ட்ரெஸ் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமும் இந்த புதன்கிழமை மேசராசினிகளுக்கு வந்து போகக்கூடிய காலகட்டம் தெரியுதுங்க. மற்றவர்களுக்காக நான் நியாயம் கேட்க போகிறேன், எனக்கு நியாயம் கிடைக்கிறதே இல்லையோ அப்படின்னு மற்றவர்களுக்காக நியாயம் கிடைக்க நீங்கள் போராடினா கூட அதுலேயும் உங்கள் பேர் கெட்டு போயிடும். ஸோ நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருந்தாவே பல கஷ்டங்கள் வரக்கூடிய இந்த நாளில் நீங்கள் அடுத்தவங்களுக்காக போராடி அவங்களுக்கு வெற்றியை வாங்கி தரணுங்கிற முயற்சியை கைவிட்டுருங்க தயவு செய்து. அதே போல் வியாபாரத்தில் புதியவர்கள், வேலையில் ஒரு புதிய சீனியர் ஜூனியர், தொழிலில் புதிய அறிமுகம் இல்லாத நபர்கள் யாரையுமே நம்பாதீங்க, ஏமாற்றிடுவாங்க. நீங்கள் ஏமாந்து போயிடுவீங்க. நீங்கள் நல்ல மனுஷன்தான், நல்ல யதார்த்தமான மனுஷன்தான், உங்களை ஈஸியாக ஏமாத்துறதுக்கு அவங்கள பல டெக்னிக் வச்சுருப்பாங்க. அந்த டெக்னிக்கு நாமே பழியாகணும். அதனால் யாரையும் நம்பாதீங்க.
உங்களை மட்டுமே நம்புங்க, உங்கள் குடும்பத்தை நம்புங்க. அப்படிங்கிற ஒரு மனநிலையை நீங்கள் வளர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இன்னல்கள் தீர்வதற்குண்டான வழியும் ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு தெரியுதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வேலைப்பள் அதிகமாக தான் இருக்குது. இந்த நாளே மேசராசி நேயர்களுக்கு ரொம்ப கடினப்பட்டு சிரமப்பட்டு விட்டு கொடுத்து போக வேண்டிய நாளாக இருக்குங்காட்டி மேசராசி நேயர்களே, உங்கள் இறைவனை உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கங்க. இந்த நாளை ஈஸியாக கடந்து போவதற்குண்டான வழியை அவன் சொல்லித் தருவான், இறைவன் சொல்லித் தருவான். கவலைப்படாதீங்க, போயிட்டு வரட்டுங்களா? சந்தோஷமாக இருங்க, உறுதியாக இருங்க, நம்பிக்கையாக இருங்க. ஓகே, தேங்க்யூ. நற்பவி. ரிஷபராசி என்பவர்களே, இன்னைக்கு உங்களுக்கு நடக்கக்கூடிய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கணிச்சு பார்த்தா இந்த புதன்கிழமையில் உங்களுக்கு பெரிய பெரிய விஐபிகள் உங்கள் தொழில் சார்ந்த வியாபாரம் சார்ந்த வேலை சார்ந்த பலருடைய அறிமுகம் கிடைக்கங்காட்டி அந்த அறிமுகமான நபர்களால் காரிய அனுகூலம் காரிய சித்திகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக தெரியுதுங்க. அதுவும் பர்டிகுலராக அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அரசாங்கத்தை எதிர்பார்த்து சில உதவிகள் காத்திருக்கக்கூடிய பல பேருக்கும் ஒரு நல்ல செய்தி ஒரு சுப செய்தி வரக்கூடிய காலகட்டம் இந்த புதன்கிழமையே நல்லா தெரியுதுங்கிற சிவராசி நேயர்களே. ஏதாவது உங்களுடைய கோர்ட்டு கேஸு வழக்கு ஏதாவது இருந்தால் கூட அந்த வழக்கில் கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரக்கூடிய காலகட்டம் தெரியுதுங்க. பணப்புழக்கத்தை பொறுத்த வரைக்கும் தானிய வரவு தன வரவு எல்லாமே இன்றைக்கி அமோகமாக இருக்குது. வியாபாரம் தொழில் வேலை எதுலேயுமே சுணக்கங்கள் கிடையாது. நல்ல நாளாக இன்றைய நாள் அட்டகாசமாக அமைஞ்சிருக்குதுங்க. தை 30ஆம் தேதி, அதுவும் ரிஷபராசி ராசிகளுக்கு லக்கியஸ்ட் டே அப்படின்னு தான் சொல்ல தோணுதுங்க. பழைய உறவினர்கள் அல்லது எதிர்பாராத நண்பர்கள், ரொம்ப வருஷம் கழித்து பார்த்துருக்கக்கூடிய நண்பிகள், இப்படி யாராக இருந்தாலும் உங்களை அசந்தர்ப்பமாக சந்திச்சு அவங்களோட அளவுலாவி அந்த மகிழ்ச்சியை ரெட்டிப்பாக்கக்கூடிய காலகட்டம் மத்தியானத்துக்கு மேலே அமோகமாக தெரியுதுங்க. சில நுணுக்கங்கள் சில டெக்னிக்ஸ் சில யுத்திகள் சொல்லுவாங்களே, அதையெல்லாம் நீங்கள் இன்றைக்கி கற்றுக்கிட்டு அது மூலிமா உங்கள் வாழ்க்கை வளம்பட ஒரு பல அடிகள் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு சின்ன காலகட்டம் அருமையாக தெரியுதுங்க. ஜாப்பை பொறுத்த வரைக்கும் உயரதிகாரிகள் ஒன்றும் தப்பே வராதுங்க. அவங்க உங்களை மதிக்காட்டி இருந்தால் கூட உங்கள் மேலே மனசுக்குள்ளே ஒரு மரியாதை வச்சுருப்பாங்க. வெளிப்படையாக உங்களை அப்ளாஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் மனசுக்குள்ளே அவன் இல்லாட்டி இந்த கம்பெனியை நடக்காதுப்பா, அவன் இல்லாட்டி இந்த ப்ராஜெக்டே நடக்காதுப்பா அப்படின்னு உங்களை மனசுக்குள்ளே புகழ்ந்து உங்களை விட்டு கொடுக்காம பல பேரிடம் பல பிரச்சனை வந்தால் கூட உங்களை விட்டுத்தராமல் பேசக்கூடிய காலகட்டம் இன்றைக்கி அமோகமாக இருக்குதுங்க. மொத்தத்தில் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய அட்டகாசமான நாளாக ரிஷபராசி நேயர்களுக்கு இருப்பதோட நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த காரியம் அனுகூலம் ஸ்பீடாக நடக்குமானா கொஞ்சம் சிரமம். அதாவது காரிய அனுகூலம் நடக்கும், ஆனால் மெதுமெதுவாக நடக்கும். காலையில் ஆரம்பித்து 9 மணிக்கு ஆரம்பித்த செய்தி 9:30 முடியாது. 9 மணிக்கு ஆரம்பித்த செய்தி 12 மணிக்கு சக்ஸஸாக முடியும். கொஞ்சம் பொறுமை நிதானமாக இருந்தால் இன்றைய நாள் கவனமாக கடந்து போகக்கூடிய ஒரு அருமையான நாளாக தான் இருக்குது. தப்பே வரப்போகிறது இல்லைங்க. அதே போல் உங்களுக்கு சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்தாலும் வரப்போகிறது தெரிஞ்சால் கூட அது பிரச்சனையாகவே தெரியாது. ஈஸியாக கையாண்டு விட பார்த்துக்கலாம் அப்படின்னு ஜம்ப் பண்ணி வெற்றி தரக்கூடிய ஒரு நாளாக ரிஷபராசி நேயர்களுக்கு அநேகமாக அமைஞ்சிருக்குதுங்க. கவலைப்படாதீங்க, உள்ளதை உள்ளபடி நிறைவேற்றக்கூடிய ஒரு அட்டகாசமான நாள் தரங்க, கவலைப்பட வேண்டாங்க. அதே போல் ஆச்சரியம் தகுந்த ஒரு விஷயம் இன்றைக்கும் காது கூட கேட்க போகிறீங்க. ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு பிரச்சனையில் இப்படி இருந்தாலும் ஒரு சொல்யூஷன் கிடைச்சி அதுக்கு நிதி ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இன்றைக்கி நாள் முடிய போகுது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க, பிள்ளை குட்டி சந்தோஷமாக இருப்பாங்க, அப்பா அம்மாவுக்கு உடல்நிலை சந்தோஷமாக இருக்குது. மொத்தத்தில் ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் அப்படின்னா அது ரிஷபராசி நேயர்களுக்கு தான் இன்றைக்கி அப்படின்னு தெளிவாகவே சொல்லாங்க. வாழ்த்துக்கள் ரிஷபராசி நேயர்களே, நற்பவி உண்டாகட்டும் உங்களுக்கு. நன்றி, வணக்கம். மிதுனராசி நேயர்களே, இன்னைக்கு நாளில் தை மாதம் 30ஆம் தேதியில் மன வருத்தங்கள் பல கவலைகள் பல கஷ்டங்கள் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கக்கூடிய ஒரு காலகட்டம் நல்லாவே தெரியுதுங்க. அதுவும் பெண்களுக்கு வீண் செலவுகள் வந்துகிட்டே இருந்ததுன்னா அந்த வீண் செலவுகள் ஆஸ்பத்திரி செலவு இது போல் உடம்பு உபாதைகள் எல்லாமே குறைஞ்சு கொஞ்சம் மேல் நோக்கிய உயர்வை நோக்கி நடக்கக்கூடிய காலகட்டம் மிதுனராசி நேயர்களுக்கு நல்லாவே தெரியுதுங்க. பயணங்கள் எங்காவது வெளியில் அல்லது கொஞ்சம் தொலைதூர பயணங்கள் செல்லக்கூடிய காலகட்டம் இருக்குங்காட்டி அந்த பயணத்தினால ஃப்யூச்சரில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமும் நல்லா இருக்குதுங்க. வெரி பர்டிகுலராக நாடகத்துறை கலைத்துறை இந்த ரைட்டர்ஸ் இவங்களாம் இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் தங்கு தடைகள் இருந்தால் கூட அந்த தங்கு தடையெல்லாம் நீங்கி அநேகமான வெற்றியை பெறக்கூடிய அருமையான காலகட்டம் இன்றைக்கி காலையிலேருந்து மத்தியானத்துக்குள்ளே நல்லாவே தெரியுதுங்க. அதுபோல் பொதுநலம் சார்ந்த அரசியல் சார்ந்த பல பேர் இந்த மிதுனராசி நேயர்கள் இருந்தீங்கன்னா கூட அவங்களுக்கும் அநேகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய அட்டகாசமான நாளாக தெரியுதுங்க. புதிய ஒப்பந்தங்கள்னு சொல்லக்கூடிய கான்ட்ராக்டர்ஸ் இருப்பீங்களே, சின்ன சின்ன வியாபாரம் பண்ணாலும் சின்ன சின்ன தொழில் பண்ணாலும் சின்ன வேலைக்கு போனாலும் கான்ட்ராக்ட்ஸ் புதுசாக எடுத்தால் கூட அவங்களுக்கெல்லாம் இந்த நாள் அருமையாக அட்டகாசமாக கை கொடுக்கக்கூடிய நாள். உங்களை புரியாதவங்க கூட புரிய வைக்கக்கூடிய இந்த தை 30ஆம் தேதி மிதுனராசி நேயர்களுக்கு பாசிட்டிவாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. மொத்தத்தில் உங்களுக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கூட அது தயக்கமின்றி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நிகர லாபம் எகரப்போகுது. கவலைப்பட வேண்டியதில்லைங்க மிதுனராசி நேயர்களே. அதோட மட்டுமா இருக்குது. இத்தனையெல்லாம் சொல்கிறீங்க சார், செலவை சமாளிக்கவே முடியலன்னு மத்தியானம் 12 மணிக்கு மேலே ராகு காலத்துக்கு அப்புறம் திங்க் பண்ணுவீங்க. அப்படி செலவுகள் அதிகமானால் கூட அதை கட்டுப்படுத்தி சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்குள்ளேயே இருக்குதுங்க மிதுனராசி நேயர்களே. அதனால் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகுதுங்கிற கவலையை நீங்கள் மறந்துடலாங்க. உணர்ச்சி பூர்வமாக நீங்கள் எதையும் பேசக்கூடாது, ப்ராமிஸ் பண்ணக்கூடாது.
அக்ரிமெண்ட்டை வந்து படித்து பார்த்து பொறுமையாக சைன் பண்ணணும். அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க உடனே நானாச்சு அப்படின்னு கையெழுத்து போட்டு கேரண்டி கொடுக்கக்கூடாது. இதையெல்லாம் தவிர்த்துட்டிங்கன்னா, அதை உணர்ச்சி பூர்வமாக செயல்படுறதை தவிர்த்துட்டிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான நாளாக அமைவதில் எந்த மாற்று கருத்துமே இல்லைங்க மிதுன ராசி நேயர்களே. அதே போல் திடீர்னு அடுத்தவங்க சொல்கிறான், மாமன் சொல்கிறான், மச்சான் சொல்கிறான், எங்கள் சொந்தக்காரன் சொன்னா அவன் சொன்னான்னு சொல்லிட்டு முடிவுகளை எடுத்து அந்த முடிவுகளால் பல பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய காலகட்டம் மத்தியானத்துக்கு மேலே தெரியங்காட்டி ரொம்ப கேர்ஃபுல்லாக சிந்திச்சு அறிவுபூர்வமாக, அதை முதலே சொன்னமே உணர்ச்சி பூர்வம் அற்ற தன்மையில் நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா அட்டகாசமாக நாள் தரணும். பிரச்சனை மாற்றவே மாட்டேங்க. பிரச்சனை மாட்டுக்கு நீங்கள் பாட்டு போயிட்டே இருக்கலாம். கொஞ்சம் உஷாராக இருங்க. அதே போல் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகக்கூடிய ஒரு காலகட்டம் தெரியுது. ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக கோயில், அது மாதிரி போகக்கூடிய காலகட்டம் தெரியுங்காட்டி தைரியமாக போயிட்டு வாங்க, நல்லதே நடக்கும். புதிய முயற்சிகள், புதிய யுக்திகள், அது மாதிரி பல சொல்லுவோங்களே, அந்த மாதிரி யுக்தியும் முயற்சியும் நீங்கள் எடுத்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் டேவாக தான் இருக்குதுங்க மிதுன ராசி நேயர்களே. நிம்மதியான பாதையோட உங்களுக்கு புதிய ஒரு வழி, ஒரு உத்வேகம் கிடைக்கக்கூடிய அட்டகாசமான நாளாக மிதுன ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. முருகா நற்பவி உங்களுக்கு. போயிட்டு வரட்டுங்களா? சந்தோஷமாக இருங்க. கடகராசி நேயர்களே, இன்னைத்த புதன்கிழமையில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்கள் குடும்பத்தினுடைய பல எண்ணங்கள், பல தாட்ஸ், அப்பா அம்மா மனைவி பிள்ளை குட்டிக்கு யாராக இருந்தாலும் உட்காந்து பேசி இல்லை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற மனசுக்குள்ளே உள்வாங்கி அந்த எண்ணங்களை கேட்டறிஞ்ச எண்ணங்களை பூர்த்தி செஞ்சு நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க, மற்றவங்களையும் மகிழ்ச்சி அடைய வைப்பீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி போக நீங்கள் வெளிவட்டார பழக்கத்தில் வேலை வியாபாரம் தொழிலில் அவங்களுடைய என்னென்ன ரெக்குயர்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத முடிஞ்ச வரைக்கும் நிறைவேற்றுவீங்க. 100% சக்ஸஸ்ஃபுல் ஃபார் யுவர் ஃபேமிலி அண்டு மோர் தேன் 50% சக்ஸஸ்ஃபுல் ஃபார் யுவர் அவுட் சைடு. அதே போல் அரசாங்க உத்தியோகத்தை நம்பி இருக்கிறவங்க, அரசாங்க செயல்பட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு பூரண நம்பிக்கை தரக்கூடிய நாளாக இந்த புதன்கிழமை இருக்குதுங்க. ஆதாயம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக கடகராசி நேயர்களுக்கு இருக்குதுங்க. புதிய வண்டி வாகனம் பிளான் பண்ணியிருந்தால் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்க போகுதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிரடி மாற்றங்களை செஞ்சு லாபம் அதிகரிக்க வேண்டிய பல திட்டங்களை வகுத்து அதுக்குண்டான படிக்கட்டை ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் எடுத்து வைக்க போகிறீங்க. நல்ல நாள், வெற்றி தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. கவலைப்படாதீங்க. உத்தியோகஸ்தரை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகளுக்கு ரொம்ப ஒரு நெருக்கமாக இருந்து நீங்கள் காரிய அனுகூலம், உங்களுக்கு தேவையான காரியத்தை ஈஸியாக அணுகி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணக்கூடிய ஒரு அட்டகாசமான நாள். மொத்தத்தில் கடகராசி நேயர்களுக்கு நினைத்ததை முடிப்பவன் நான் சொல்லுவாங்களே, அப்பேற்பட்ட நினைத்ததை முடிக்கக்கூடிய அருமையான நாளாக கடகராசி நேயர்களுக்கு அமைஞ்சதோட நீங்கள் நினைச்சதுக்கு மேலே அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய அட்டகாசமான நாள் தான் மத்தியானத்துக்கு மேலேயும் தெரியுது. பயணம் எங்காவது போக வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும். பயணத்தினால உங்களுக்கு லாபம், மன உறுதி, அந்த செயல்பாடு எல்லாமே ஆக்கப்பூர்வமாக அமையும். பயணம் வந்தால் பட்டி எடுத்து கிளம்பிடுங்க, நல்ல வழி கிடைக்க போகுதுங்க கடகராசி நேயர்களே. அதனால் ஆதாயம் கிடைக்குமானா ஓஹோன்னு ஆதாயம். அந்த ஆதாயத்தினால குடும்பத்துக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி இருக்க போகுது. ஒரு சுப செய்தி, நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தி, எங்கிருந்தோ எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உங்களுக்கும் குடும்பத்துக்கு வரப்போகுதுங்க கடகராசி நேயர்களே. மொத்தத்தில் லாபம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அநேகமாக கிடைக்க போகுது, மகிழ்ச்சி ரெட்டிப்பாக போகுது. அதுக்கு மேலே என்னங்க மனுஷனுக்கு வேணும்? அப்பேற்பட்ட ஒரு அருமையான நாளாக கடகராசி நேயர்களுக்கு அமோகமாக கிடைக்க போகுதுங்க. கவலைப்படாதீங்க. மகிழ்ச்சிக்கும் நெகிழ்ச்சிக்கும் குறைவே இருக்காது. அன்பு பாசம் பிணைப்பில் இந்த நாள் அநேகமாக உங்களை கட்டி போட்டுருன்னு வச்சுக்கல. அப்பேற்பட்ட அட்டகாசமான நாளாக உங்கள் இறைவனும் உங்கள் குலதெய்வமும் இஷ்ட தெய்வமும் கொடுத்துருக்காங்க. என்ஜாய் த டே கடகராசி நேயர்களே. போயிட்டு வரட்டுங்களா? சந்தோஷமாக இருங்க. கடவுளுக்கு ப்ரே பண்ணிக்க இந்த நாளை நல்லபடியாக அமைச்சு கொடுத்தது. நன்றி, வணக்கம். சிம்மராசி நேயர்களே, அப்பா அம்மா சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க, பிள்ளை குட்டி நம்ம பேச்சுக்கு மரியாதையே கிடையாது, வீட்டுக்காரி அங்கங்கே ஏறுறாளுங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதே மாதிரி நம்ம வீட்டுக்காரிக்கு சிம்மராசி இருந்தால் நம்ம வீட்டுக்காரர் எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறார், வேலைக்கு போகிறேன்னு ரொம்ப அகமமாக தெரிகிறார், நம்ம ஒன்று சொன்னோம்னா காது கொடுத்தே கேட்க மாட்டேங்கிறார். இப்படி பல புலம்பல்கள், பல கவலைகள் அப்படி இருந்துட்டு வந்தால் கூட இந்த மனக்கசப்பு, இந்த தடைகள், இந்த குறைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி ஒரு மனக்கசப்பெல்லாம் நீங்கி மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அருமையான நாளாக சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைக்கி ஆரம்பிக்க போகுதுங்க. கவலைப்படாதீங்க. அப்பா அம்மாவை பொறுத்த வரைக்கும் தாயின் உடல்நிலையில் கொஞ்சம் கவலை இருந்தால் கூட அம்மாவின் உடல்நிலை கொஞ்சம் முன்னேறி முன்னேற்றம் தந்து உங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்குதுங்க. குலதெய்வ கோயிலை நீங்கள் கொஞ்சம் முன்னின்று இதை எடுத்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஏப்பா கோயிலுக்கே வரமாட்டேங்கிற வந்து பார் அப்படின்னா குலதெய்வம் கோயில் பக்கத்தில் இருந்தால் போயிட்டு வாங்க. இல்லைன்னா ஒரு பக்கத்தில் ஈஸ்வரன் கோயிலுக்கோ பக்கத்தில் இருக்கிற ஒரு இஷ்ட தெய்வத்துக்கு போய் மனசார ப்ரே பண்ணிக்கங்க. நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், இந்த சமுதாயம் உங்களை சார்ந்த அனைவரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டிங்கன்னா அந்த இறைவன் ஒரு நல்ல வழி காட்டக்கூடிய ஒரு அருமையான நாளாக சிம்மராசினிகளுக்கு இருக்குதுங்க. வெளிநாடு வெளியூர்லேருந்து ஒரு சுப செய்தினால் வந்ததுனால உங்களுக்கு ஒரு ஆதாயம் ஒன்று கிடைக்க போகுதுங்க. நீங்கள் அதை கவலைப்பட வேண்டியதில்லைங்க. சின்ன விபத்துகள் வண்டி வாங்கல போகிறப்போ நடக்கக்கூடிய காலகட்டம் இருக்குங்காட்டி ரொம்ப கேர்ஃபுல்லாக உஷாராக அந்த
வண்டி வாகனத்தில் போயிட்டு வாங்க நண்பர்களே. ஏதாவது நீங்கள் நன்மை செய்யணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக செய்யும். இன்னொருத்தர்கிட்ட பணத்தை கொடுத்து நீங்கள் உதவி செஞ்சுக்கன்னு சொல்லாதீங்க. அந்த உதவி அந்த நீங்கள் நினைக்க வேண்டிய ஆளுகள் போய் சேராது. உங்களை மட்டுமே நீங்கள் நம்புங்க. அது வேலையாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், எதாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், உங்களை மட்டுமே டைரெக்டாக நீங்கள் இன்வால்வ் ஆனீங்கன்னா அந்த காரிய வெற்றி உங்களுக்கு அனுகூலமான நாளாக தரும். இல்லை இன்னொருத்தரை நம்பித்தான் அதை செய்யணுங்கிற சூழ்நிலை வந்தால், பார்ட்னராக இருந்தால் கூட நீங்கள் உஷாராக பண்ணுங்கள். அந்த வெற்றி, அந்த ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை வராது. உங்களை ஏமாத்திடுவான்னு வச்சுங்களேன். நீங்கள் நல்ல மனுஷன் தான், பவர்ஃபுல் பர்சன் தான், கிங் ஆஃப் த கிங்டமாக இருந்தால் கூட உங்களை ஈஸியாக ஏமாற்றக்கூடிய காலகட்டம் அநேகமாக தெரியுதுங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நாளாக இன்றைக்கி கொஞ்சம் தெரியுதுங்க. மனக்கசப்புகள் நீங்கி சந்தோஷமாக இருந்தால் கூட உஷாராக இருக்கும்னு சொல்ல வரங்க சிம்மராசினியர்களே. புதிய முயற்சிகளை நீங்கள் ஏதாவது ஒன்று பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அதை இன்றைக்கி பிற்பகலுக்கு மேலே, அதாவது மத்தியானம் 12 மணிக்கு மேலே தொடங்குனீங்கன்னா அந்த காரிய அனுகூலம் நடக்கக்கூடிய ஒரு புதன்கிழமையில் இப்படி தெரியுதுங்க. வெளியூரில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பிரபல்யமான கோயிலை தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சில பேர்த்துக்கு கிடைக்கக்கூடியதுங்க. அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தாராபுரம் இங்கெல்லாம் இருந்தீங்க அப்படின்னா பழனிக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரலாம், முருகனை பார்க்கக்கூடிய சூழ்நிலை கூட வரலாம், அல்லது உங்கள் குலதெய்வத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை வரலாம். அப்பேற்பட்ட ஒரு பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக அமையக்கூடிய நாளாகவும் தெரியுதுங்க. முடிஞ்சால் அப்படி செஞ்சு பாருங்கள். வாகனத்தில் செல்லும்போது முதல்ல சொன்ன மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக உஷாராக போகணும். மத்தியானத்துக்கு மேலே எப்படி தான் இருக்குது, காலையில் எப்படி தான் இருக்குது. அதே போல் நீங்கள் அலுவலகத்துக்கு போனால் அங்கே பணிச்சுமை, ஓவர்லோடு, ஒர்க்லோடு அது வழக்கம் போல் இருக்குங்க. அந்த பணிச்சுமையை தாண்டி நீங்கள் மன உறுதியுடன் செயல்பட்டால் தான் அந்த பணிச்சுமை இல்லாத ஒரு நல்ல நாளாக கழிக்க முடியுங்க. சிம்மராசி நேயர்களே, சக ஊழியர்களின் ஒத்துழைப்பில் கொடுக்க மாட்டாங்க. யாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அப்படி இருந்தால் கூட நீங்கள் யாருடைய ஹெல்ப் இல்லை, யாருடைய தயவு தாட்சியம் இல்லாமல் ஜெயிக்கணும்னா மன உறுதி, மன போராட்டம் எல்லாம் தாண்டி ஜெயிக்கணும்னா உங்களுடைய தன்னம்பிக்கையை வளர்த்துக்கோணுங்க. தன்னம்பிக்கையை வளர்த்துட்டிங்கன்னா சிம்மராசி நேயர்களே, யூ ஆர் த கிங் ஆஃப் கிங்டம். எப்போ காலையில் வேறு, இப்போ வேறு கிங் ஆஃப் கிங்டம் அப்படிங்கிற நிரூபித்து இந்த நாளை வெற்றிகரமான நாளாக கண்டிப்பாக மத்தியானத்துக்கு மேலே ஆக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கையோட இன்றைக்கி துள்ளி எழுந்து வேலைக்கோ, வியாபாரத்துக்கு, தொழிலுக்கு எதுக்காலும் போயிட்டு வாங்க. சந்தோஷமாக இருங்க. போயிட்டு வரட்டுங்களா? நன்றி, வணக்கம். நாளைக்கு சந்திக்கலாம். நற்பவி. கன்னிராசி நேயர்களே, இன்றைக்கி காரிய சித்தி, காரிய அனுகூலம், வெற்றி தரக்கூடிய அருமையான நாள். அதுவும் பர்டிகுலராக தந்தை வழியில் ஒரு உயர்வு, ஒரு ஏதாவது தனவரவு, ஒரு சுப செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தால் கூட அதில் கொஞ்சம் சுணக்கம் இருக்குது. நீங்கள் 10-11 மணிக்குள்ளே நல்ல செய்தி வரும்னு எதிர்பார்ப்பீங்க, ஆனால் சாயந்தரத்தான் வரும். கொஞ்சம் தடங்கள் வந்து தான் அந்த சுப செய்தி உங்களுக்கு காது வந்து எட்டும். அதனால் பொறுமை, நிதானமாக இருந்தீங்கன்னா இந்த நாள் புதன்கிழமை அநேகமான நாளாக தான் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குது. சிலருக்கு எதிர்பாராத பணவரவு வந்தால் கூட அதுக்கு ஈக்குவலாக செலவு ரெடியாக இருக்குது. வரவு 500 ரூபா வந்துன்னா செலவு 600 ரூபாய்க்கு நின்று என்ன பண்ணுவீங்க? அதுபோல் ஒரு காலகட்டம் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு கொஞ்சம் இருக்குதுங்க. கேர்ஃபுல்லாக இருங்க. கணவன் மனைவிகளுக்கிடையே ஏற்பட்டிருந்த பிணக்கு, சண்டை, வீண் தடைகள் எல்லாமே, மனசஞ்சலம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போது மத்தியானத்துக்கு மேலே. பிற்பகல் வரைக்கும் சண்டை வந்தால் பிற்பகலுக்கு அப்புறம் உன்னை விட்டா எனக்கு ஆறு இருக்கா, அவளை விட்டா எனக்கு ஆறு இருக்கா அப்படின்னு நீங்களே புரிஞ்சுக்கிட்டு ஒரு எம்ஓஇ மாதிரி போட்டுக்குவீங்க 2 பேரும். அந்த எம்ஓஇனால் உறவுகள் ரொம்ப பலப்படக்கூடிய காலகட்டம் இருக்குது. அப்பா அம்மா சொல்கிற பேச்சை கொஞ்சம் மதித்து கேளுங்க. கோபப்பட்டு அவங்க மேலே எரிஞ்சு விழுகாதீங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஏன்னா அப்பா அம்மா சொத்துக்களோ வேறு ஏதாவது பிரச்சனையோ வள்ளின்னு வச்சுக்கோங்க, எல்லாம் குணால தான் நீங்கள் பண்ணுறது அப்படின்னு எரிஞ்சு விழுகாதீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க பாவா? உங்களை வளர்த்ததை தவிர, உங்களை நல்லா படிக்க வச்சதை தவிர, உங்களை நல்ல வேலை, தொழில், வியாபாரம் அமைச்சு கொடுத்ததை தவிர அவங்க எந்த பாவம் பண்ணலையே. அப்படி ஒரு சூழ்நிலையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அப்பா அம்மா தான் நமக்கு கண் முன்னாடி இருக்கிற தெய்வம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ஆசீர்வாதம் வேணும்னு அவங்கள அவமரியாதையாக பேசுகிறாதீங்க. இவ்வளோ தூரம் அப்பா அம்மாவை பற்றி சொல்கிறேன்னா மனசுக்குள்ளே அவ்வளோ கோபங்கள் இருக்குது. அப்பா அம்மாவை திட்டணும், அவங்களால தான் நான் வாழ்க்கை இப்படி இருக்கிறேன் அப்படின்னு. அப்படிலாம் இல்லைங்க. அவங்க எல்லாமே வாழக்கூடிய கடவுள் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கன்னிராசி நேயர்களே, வாழும் கடவுள் உங்களை வாழ்த்துவாங்க. கொல்லப்படாதீங்க. அதே போல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சக வியாபாரிகள் ஆப்பரண்ட் பட்டியலில் இருப்பாங்களே, அவங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அனுகூலமான சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு எதிரியாக இருந்தாலும் சப்போர்ட் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்குது. தொழில் வியாபாரத்தில் பெரிய சுணக்கங்கள் கிடையாது. எதிர்பார்த்த லாபம் இல்லாட்டியும் குறைஞ்ச அளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அநேகமான ஒரு சூப்பரான நாளாக தான் உங்களுக்கு வந்திருக்குதுங்க. விற்பனையும் அதிகரிக்கும், வேலையிலும் வேலைப்பளு கிடையாது. நீங்கள் ஆசிட்டிஸ் லைஃப்பை நீங்கள் கடந்து போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு எதிரிகள் இருந்தால் கூட கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. உங்கள் வேலைக்கு எந்த தடங்களுமே வராதுங்க கன்னிராசி நேயர்களே. முதல்ல குடும்பத்தை அனுசரித்து போயிட்டீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாள் தான். நான் யாரையும் நம்ப மாட்டேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உழைப்பு, கடின உழைப்பு, முன்னேற்றம் அப்படின்னு போயிட்டே இருப்பீங்க. அப்படி கடின உழைப்புக்கு ஒரு மகத்தான ஒரு தத்துவத்தை நீங்கள் கண்டுபிடிச்சி அந்த உழைப்பே உயர்வு தரும் அப்படின்னு எண்ணி நீங்கள் செயல்படுவீங்க. அந்த உழைப்புக்குண்டான ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும் போது கவலைப்படாதீங்க. பாடுபட்ட கூலியும் பாடுபட்டதுக்கு உண்டான வருமானமும் நிரந்தரமாக உங்களுக்கு கிடைக்க போதுங்க கன்னிராசினர்களே. பயப்படவே வேண்டாங்க. அதிக பயன் பெறக்கூடிய உங்களால் லாபம் அடைஞ்ச பல பேரும் உங்களை வாழ்த்துவாங்க.
அவர் அந்த வழியை சொல்லினா என் வாழ்க்கையே இருந்திருக்காது அப்படின்னு வாழ்த்துவாங்க. பணம் பற்றுதலை விட அவங்களுடைய வாழ்த்து உங்களை இன்னும் மென்மேலே உயர வைக்கும், ஒரு ஊக்குவிக்கும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை உங்களுக்கே வரக்கூடிய காலகட்டம் கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைக்கி 3 மணிக்கு மேலே அமோகமாக அமைஞ்சிருக்குதுங்க. பல பயணங்கள் அலைச்சல் அதிகரித்தா கூட அதனால் அனுகூலம் காரிய சித்தி கண்டிப்பாக கிடைக்க போகுது. மொத்தத்தில் ஒற்றுமை பலப்பட்டு குடும்பத்திலையும் சரி வெளியிலையும் சரி மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு நாளாக மத்தியானத்துக்கு மேலே அமைஞ்சிருக்கிறது நினச்சி கன்னிராசி நேயர்களே நீங்களே பெருமைப்படுவீங்க, நீங்களே ஒரு தன்னம்பிக்கையை ஊக்குவிச்சுக்குவீங்க. அப்பேற்பட்ட அட்டகாசமான நாளை கொடுத்த உங்கள் இறைவனை உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனசார வேண்டிக்குங்க. நற்பவி போயிட்டு வரட்டுங்களா? சந்தோஷம். இன்றைய துலாம் ராசி நேயர்களே, முருகா, போட்டியாளர்கள் எதிரிகள் பகைவர்கள் பல பேருக்கு எனக்கு தெரிஞ்சாலும் அவங்களால ஒரு பாதிப்பும் இருக்காது. நீங்கள் எதிரிகள் நினைப்பீங்க, கிட்ட போனால் விலையை ஓடிடுவாங்க. அப்பேற்பட்ட நல்ல நாளாக அந்த இறைவன் உங்களுக்கு வழிவகுத்து கொடுத்துருக்காரு. கண்ணு முன்னாடி இவனெல்லாம் நமக்கு துரோகம் பண்ணணும்னு நினச்சா கூட அவன் இன்னைக்கு கிட்டே வரமாட்டேன், வாயே திறக்க மாட்டேன், அன்னமரார் வழிவிடு அப்படின்னு ஒதுங்கி ஓடிடுவான். அப்பேற்பட்ட ஒரு நல்ல நாளாக வழிகாட்டக்கூடிய அருமையான நாளாக துலாம் ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. எடுத்ததெல்லாம் வெற்றி, நினச்ச காரியம் ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதம் உங்கள் சகோதர சகோதரி வகையிலும் கிடைக்கும். எங்கள் அண்ணன் இல்லையா நான் இப்போ லைஃப்லேயே வந்திருக்க முடியாது அப்படின்னு உங்களை பாராட்டுவாங்க. அப்படி ஒரு நல்ல ஒரு ஊக்குவிப்பான ஒரு நாளாக இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. மாணவ செல்வங்கள் யாராவது இந்த துலாம் ராசி நேயர்கள் இருந்தீங்கன்னா அவங்க கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு அட்டகாசமான நாளாக சிறந்து விளங்கக்கூடிய நாளாக தெரியுதுங்க. மற்றபடி உங்களுடைய ஒரு அசோசியேஷன் சொல்லக்கூடிய ஒரு அன்பு பாசம் பிணைப்பு குடும்பத்தில் பெற்றோர்கள் மனைவி பிள்ளைகள் எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு இணக்கமான நாளாக இந்த நாள் இருந்து உங்களை சிறப்படைய வைக்கக்கூடிய வெற்றி தரக்கூடிய ஒரு அட்டகாசமான நாளாக துலாம் ராசி நேயர்களுக்கு இருக்குதுங்க. இப்படியே நல்ல நல்ல செய்தியாக சொல்லிட்டு போயிட்டு இருந்தால் கூட மத்தியானம் 12 மணிக்கு மேலே அனாவசிய செலவுகள் வந்து உங்களை தலைக்கு மேலே நிற்கும். அப்படி அனாவசிய செலவுகள் நீங்கள் குறைச்சி பார்த்தீங்கன்னா உங்கள் சேமிப்பு கரையாது, பாக்கெட்டில் மணி பத்திரமா இருக்குங்க. திடீர் பயணங்கள் அவசியம் ஏற்பட்டால் மட்டும் நீங்கள் போயிட்டு வாங்க, இல்லைன்னா அந்த பயணங்களை தவிர்ப்பது கூட நல்லதாக தெரியுதுங்க. அலைச்சல்கள் கொஞ்சம் அங்கங்கே இருக்கத்தான் செய்யும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்கிறங்காட்டி அந்த அலைச்சலை பெருசு பண்ணி நீங்கள் கவலைப்பட்டுட்டு வீட்டிலே தங்கிறாதீங்க, வேலையிலே சுணக்கமாயிடாதீங்க. அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு கிளம்பி போயிட்டு வாங்க. குடும்பத்தில் அப்பப்போ சாயந்தரத்துக்கு மேலே சின்ன சின்ன விவாதங்கள் வரலாம். விவாதத்தினால ஒரு மகிழ்ச்சி தடைபடக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குங்காட்டி விவாதத்தை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக மாற்றி பேச்சு வலிமையால் அந்த விவாதத்தை ஈஸியாக தூக்கி போட்டு மகிழ்ச்சிகரமாக திருப்தி தரக்கூடிய முடிவை அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அவங்களும் ஹாப்பி ஆயிடுவாங்க. ஸோ நிறுத்தி நிதானமாக உணர்ச்சி பூர்வமற்ற தன்மையில் ஒரு முடிவெடுங்க. துலாம் ராசினர்களே, இன்றைக்கி அமோகமாக அநேக பேருக்கு இது நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம் தான் நல்லா தெரியுதுங்க. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு கடன் வசூலாகட்டும், மற்றபடி பழைய பாக்கிகள் எதாக இருந்தாலும் வசூலாகக்கூடிய நாளாக இருந்தாலும் ரொம்ப கராராக பேசுங்க. எனக்கு பணம் வேணும் சார், நான் இதுதான் சார் பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப 100% உறுதித்தன்மையோட பேசுனீங்கன்னா உங்களுக்கு வரவு வரக்கூடிய காலகட்டம் அநேகம் பேருக்கு அமோகமாக தெரியுதுங்க. மொத்தத்தில் கொஞ்சம் அதிருப்தியான நாளாக இருந்தால் கூட உங்களுக்கு கடின உழைப்பால் நீங்கள் ப்ரூவ் பண்ணி வெற்றி பெறக்கூடிய ஆள் நான் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுவீங்க. துலாம் ராசினர்களே, கவலைப்படாதீங்க, தைரியமாக போயிட்டு வாங்க. நன்றி, வணக்கம், நற்பவி. விருச்சிக ராசி அன்பர்களே, குடும்பத்திலையும் சரி வெளி வட்டார பழக்கத்துலையும் சரி உங்களுடைய ஆலோசனை இதுவரை கேட்டிருக்கவே மாட்டாங்க. என்ன அவன் சொல்லி என்ன பெருசாக நடக்குது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் உங்கள் ஆலோசனை கேட்டவங்களுடைய காரிய பலிதம் கண்டிப்பாக நடக்க போகுது. உங்கள் வாக்கு பலிக்க போகுது. உங்கள் செயல்பாடு முன்னேற்றத்தை தரக்கூடியது. உங்களுக்கு தருதா இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய செயல், நீங்கள் செஞ்சு வச்சிருக்கக்கூடிய காரியமெல்லாம் பலிதம் வரப்போகுது, சக்ஸஸ் ஆக போகுது. அதனால் உங்களுடைய முயற்சி வீண் போகாது. உங்களுக்கு பயன் அளிக்குதோ இல்லையோ, மற்றவங்களுக்கு உங்களால் பயன் அப்படிங்கிறதே நீங்கள் கொடுத்து வச்ச கொடுப்பன தானுங்க. ஒரு சிறுகாசனர்களே, ரொம்ப உசுரே போகுது சார், நிம்மதியே இல்லை சார், அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு இருந்தால் கூட உங்களை ஆண்டவன் கைவிடலை, சோதனை காலத்தில் வச்சுருக்கார் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த நாளை கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா விருச்சிக ராசி நேயர்களுக்கு மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது, மன உறுதிக்கும் தெம்பு வருங்கிற ஒரு உண்மையை சொல்ல வேண்டியது இருக்குதுங்க. நீண்ட நாட்களாக போகணும், அங்கே போய் அந்த காரியத்தை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு இடம், ஒரு காரியம், ஒரு வெற்றியை நோக்கி ஒரு பயணத்துக்கு நீங்கள் இன்றைக்கி ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. அங்கே போவீங்க, ரொம்ப நாள் பெண்டிங், அந்த கோயிலுக்கு போகணுன்னா போயிட்டு வாங்க. அங்கே போனீங்கன்னா கூட ஒரு சுப செய்தி கிடைக்கக்கூடிய காலகட்டம் தெரியுது. உங்கள் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு புதிய வியாபார டெக்னிக்கை நீங்கள் தன்னை போல் தேடி போவீங்க, அல்லது உங்களை தேடி வரும். அந்த வியாபாரம் வேலையை நீங்கள் கைவிட்றாதீங்க. அந்த தொழிலை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சியை எடுத்திங்கன்னா கூடிய சீக்கிரம் அந்த புது டெக்னிக்னால் உங்களுக்கு லாபம் தரக்கூடிய மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல செய்தி கிடைக்க போது. கான்ட்ராக்டர் புதிய ஒப்பந்தம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செய்யலாங்க, நல்ல இது இருக்குங்க. சுப செய்தியாக நீங்கள் வீடு மனை வாகனம் வாங்கணும்னா கொஞ்சம் சுணக்கம் இருக்குங்காட்டி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உங்கள் தனிப்பட்ட ஒரு ஜாதக பலன் அமைப்பு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முடிவெடுப்பது ரொம்ப நல்லதுங்க. விருச்சிக ராசினர்களே, உத்தியோகத்தில் என்ன சொன்னாலும் பெரிய பொறுப்புகள் இருந்தால் உங்களுக்கு பெரிய கவலைகள் இருக்காது. உங்கள் சபார்டினேட்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. மொத்தத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக இருந்தாலும் நீங்கள்
நீங்கள் சில இன்னல்களை சந்தித்து ஜெயிக்கக்கூடிய காலகட்டத்தில் விருச்சிக ராசினியர்கள் இருக்கீங்க. பெரிய முதலீடை நோக்கி உங்களுக்கு பணம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தால் அப்படி பண்ணாமல் குறைந்த அளவில் முதலீடு பண்ணிங்கன்னா அதிக லாபத்தை பெறக்கூடிய காலகட்டம் மதியானத்துக்கு மேலே ரொம்பவே நல்லா தெரியுதுங்க. விருச்சிக ராசி நேயர்களே, எண்ணங்களுக்கு ஒரு செயல் வடிவம், எண்ணங்களுக்கு ஒரு உயிர்த்தன்மை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்கள் கண்டிப்பாக செய்ய போகிறீங்க. அதனால் விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் எண்ண பலிதம் உங்களுக்கு மத்தியானத்துக்கு மேலே நீங்கள் நினச்சது நடக்கக்கூடிய காலகட்டம், காலையில் எல்லாத்தையும் மத்தியானம் நடக்க போகுங்கிற உறுதித்தன்மையோடு சொல்லக்கூடிய நிலைமையில் தான் இந்த கோச்சார அமைப்பு இருக்குதுங்க. எதிரிகள், பகைவர்கள், மற்றவங்களால தொல்லைகள் இது வரைக்கும் வந்திருந்தால் கூட அந்த தொல்லைகள் விலகக்கூடிய காலகட்டம் மத்தியானத்துக்கு மேலே அப்படியே மாறி மாறி வந்துட்டு இருக்குதுங்க. உடல் உபாதைகள் ஏதாவது உங்களுக்கு இருந்ததுன்னா அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு முன்னேற்றம் தெரியக்கூடிய ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக மத்தியானத்துக்கு மேலே அநேகம் பேருக்கு அமைஞ்சிருக்குதுங்க. வீண் வழக்குகள், வீண் வம்புகளில் தேவையில்லாமல் உங்களை இழுத்து விடுவாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இல்லைன்னா போய் தேவையில்லாமல் மாட்டிக்கிட்டு நமக்கு வழி தெரியாமல் விட தெரியாமல் முழிக்க வேண்டிய காலகட்டம் மத்தியானத்துக்கு இருக்குது. நம்ம வேலையுண்டு நாம் உடனே இன்றைக்கி இருந்துட்டிங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து தப்பிச்ச மாதிரி ஒரு சந்தோஷ சூழ்நிலை உங்களுக்கு அமையுங்க. அலைச்சல்கள் அங்கங்கே இருக்கத்தான் செய்யும். எல்லாத்துக்கும் அலைச்சல், மனுஷனாவே அலைச்சல் தான் இருக்கும். அப்பேற்பட்ட அலைச்சல் உங்களுக்கு கூடுதலாக இருக்குது. அந்த கூடுதல் அலைச்சலுக்கு உண்டான நிதி ஆதாயம் கிடைக்குமானா கொஞ்சம் கிடைக்காது, வெட்டி அலைச்சலாக போகும். அதனால் தேவையுள்ள அலைச்சலை அலைவதில் ஒரு தப்பு வராதுங்க. தேவையற்ற அலைச்சல்கள் இருந்தால் உங்களுக்கு மனச்சங்கடங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் நாள் ஃபுல்லாக இருக்குதுங்க. ஸோ திங்க் பண்ணி நிதானமாக செயல்படுங்க நண்பர்களே, நண்பர் சகோதர சகோதரிகளே. அதே போல் வெளியில் கொடுத்துருக்க பணம், கடனெல்லாம் கொடுத்துருப்பீங்க, மற்றவனுக்கு ஜாமீன் போட்டு வாங்கியிருப்பீங்க, இதெல்லாம் கேட்டிங்கன்னா கை வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம் மத்தியானத்துக்கு மேலே நல்ல சப்போர்ட்டாக இருக்குது. பல நாள் பெண்டிங் இருக்கிற அமௌண்ட்டை ஃபோன் பண்ணி கேளுங்க, நேரில் போய் கேளுங்க. ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி, நல்ல ஒரு தகவல் வரக்கூடிய காலகட்டம் விருச்சிக ராசினர்களுக்கு இருக்குதுங்க. மொத்தத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கை கொடுக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் அசால்ட்டுனால அந்த கை கொடுக்கறத கை விட்டுறாதீங்க. அப்படி இருந்துட்டிங்கன்னா இந்த நாள் விருச்சிகத்துக்கு அநேகமான பேருக்கு அமோகமான நாள் தான் ஓப்பனாகவே சொல்லலாங்க. போயிட்டு விட்டுங்களா. நற்பவி உங்களுக்கு. தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு வெளிவட்டார பழக்கத்தினால, நண்பர்கள் நண்பினால, சமுதாயத்தை சேர்ந்த பலர்னால நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தினால ஒரு நல்ல பலிதம், நல்ல ஏற்றமான நாளாக இருக்குது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? உங்களால் மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், மற்றவங்களால உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் குடும்பத்தில் அப்படி கொஞ்சம் மைனஸ் இருக்குது. உங்களை சார்ந்த இரத்த உறவு சார்ந்த பலருக்கும் உங்களால் நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தினால மன வருத்தம் தான் ஏற்படும். நீங்கள் செய்யக்கூடிய உதவி குடும்பத்தில் செஞ்சீங்கன்னா பெரிய இம்பேக்ட் இருக்காது, அதே இம்பேக்ட் வெளியில் செஞ்சீங்கன்னா அட்டகாசமாக இருக்குது. அப்பேற்பட்ட இந்த நாளை தனுசு ராசி நேரில் கொடுத்துருக்காங்க. காரணம் இன்றைக்கி சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம் வெளிவட்டாரத்தில் கொஞ்சம் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை அமைச்சு கொடுக்குறாரு. அதே சமயத்தில் தேவையற்ற பேச்சுக்கள், வீண் விவாதங்கள் எதுவுமே வெளியிலையும் பேசாதீங்க, உள்ளேயும் பேசாதீங்க. குடும்ப சூழ்நிலையில் கொஞ்சம் இறுக்கமாக இருந்தாலும் நிதானமான பேச்சு, ஒரு தன்மையான ஒரு உணர்ச்சி பூர்வமற்ற ஒரு செயல்பாட்டை செஞ்சீங்கன்னா வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய, வெற்றி தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருந்தால் கூட பேச்சில் நிதானம் தவறிடாதீங்க. இருந்துட்டீங்கன்னா நீங்கள் சொன்னது ஜெயம், செய்யக்கூடிய காரியம் வெற்றி, இதெல்லாம் கேரண்டியாகவே சொல்லக்கூடிய காலகட்டம் தனுசு ராசினர்களுக்கு இருக்குது. வியாபாரிகளானாலும் சரி, தொழிலானாலும் சரி, வேலைக்கு போகிறவங்களாலும் சரி, முதலீடு செய்வதற்கு ஏற்ற நாளா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா செய்யலாம். பண வரவு வந்து சேரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குதுங்க. கடன் தொல்லைகள் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைஞ்சி ஒரு நல்ல முன்னேற்றமான பாதையும் நல்லா தெரியுதுங்க. கூட்டு தொழில் பாட்டரோட செய்கிறீங்க அப்படின்னா அவங்களும் உங்களோட பரிவுடன் நீங்கள் சொன்னதை இணக்கமாக கேட்டு, ஓ இந்த முடிவு நல்லா தான் இருக்க மாட்டேன் தெரியுது அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. மொத்தத்தில் இன்றைக்கி வாயை அடக்கி கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா சமுதாயத்திலையும் அநேகம் பேருக்கு நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம் அமோகமாக தெரியுதுங்க. வீட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இணக்கமான சூழ்நிலை இல்லைங்காட்டி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் பேச்சு, உங்கள் செயல்பாட்டை அங்கே அமைச்சுக்கணும். ரைட்டுங்களா? மற்றபடி பெரிய தொந்தரவுலாம் பெருசாக ஒன்றும் கிடையாதுங்க தனுசு ராசி நேயர்களே. காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை சுமை. ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு வேலையை உங்கள் சீனியர் கொடுத்துருவார், அல்லது ஜூனியர் முடிக்க முடியாது, நீங்கள் பண்ணுங்க சார் டெக்னிக்கே தெரியல கொடுத்துருவாங்க. வேலை பளு, ஓவர் வெயிட், ஒர்க்லோட் உங்களுக்கு வருங்க. இருந்தாலும் அதனால் சோர்வு, ஒரு உற்சாகமின்மையாக காணக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு தெரியுது. வேலையை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களுக்கு உங்களை அனுபவ அறிவை, உங்களுடைய டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தி தான் ஜெயிக்க முடிகிற காலகட்டம் உங்களுக்கு தெரியுது. ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்துருப்பீங்க, சார் சாயந்தரக்குள்ள இந்த ப்ராஜெக்ட் முடிச்சுத்தரேன், அண்ணா உங்களுக்கு அந்த கடன் கொடுக்கணுமா சாயந்தரக்குள்ள கொடுத்துட்றேன், உங்களுக்கு தொழிலில் ஒரு அந்த ஐடியாவை இன்றைக்கி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருப்பீங்க. அதை நிறைவேற்றுவதற்கு அந்த காரியத்தை நான் சொல்லிட்டே செஞ்சாகணுமே அப்படின்னு உங்களுடைய பேச்சில் கெட்டு போயிருமே அப்படிங்கிறக்காக நீங்கள் உறுதித்தன்மையோடு போராடிக்கிட்டே இருக்க வேண்டிய காலம் இருக்குதுங்க. ஜெயிக்க முடியுமானா அந்த கஷ்டமான சூழ்நிலையில் ஒரு கடைசி நேரத்தில் ஒரு வெற்றி வாய்ப்பு கொண்டான வழி தான் தெரியுதுங்க. அதனால் நீங்கள் போராட்டமே இன்றைக்கி வாழ்க்கையப்பா,
இன்றைக்கி முருகா இப்படி கொடுத்துட்டியே முருகா அப்படின்னு நீங்களே மனம் நொந்து ஓரளவுக்கு தான் ஒரு காலகட்டம் அமைஞ்சிருக்குது. இருந்தாலும் வெற்றி உங்களுக்கு கொஞ்சம் தூரமாக தெரியுது. வெற்றியில் மைனஸ் கிடையாது, கொஞ்சம் தூரமாக தெரியுது. அதை நோக்கிய பயணம், அது நீங்கள் நடந்து போனால் லேட்டாகும், ஓடி போனீங்கன்னா சீக்கிரம் முடிச்சிடலாம், அவ்வளோதான் விஷயம். ஸோ ஒரு வேலையை நீங்கள் சுணக்கமாக இருந்தீங்கன்னா வெற்றி கிடைக்காது, ஸ்பீடாக செஞ்சீங்கன்னா வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த நாளை இந்த சந்திராஷ்டம் இருந்தால் கூட வெற்றி அடைய வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் நீங்கள் போனீங்கன்னா எல்லா காரியம் பலிதம் எக்ஸப்ட் ஃபேமிலி. திருப்பி ஃபேமிலிக்குள்ளே பெரிய சப்போர்ட் இருக்காது, அதுக்காக சொல்ல வரும், வேற ஒன்றும் இல்லை. அவங்கள உடல் தொந்தரவு அதெல்லாம் எதுவுமே இருக்காது, ஆனால் உங்களுக்கு சப்போர்ட் இருக்காது, கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. அதே போல் பனிப்போர்கள் நிறையா இருந்தாலும் அந்த பனிப்போரை இந்த பகைவர்களை ஈஸியாக வென்று திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு இன்றைக்கி கிளம்புனீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி வெற்றி ரெடியாக இருக்குது. போயிட்டு வாங்க, நற்பவி உங்களுக்கு. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்குது, ஒன்றுமே பேசக்கூடாது அப்படின்னு நினச்சா கூட வாய் கம்மிட்டு இருக்காது, கலப்பி விட்ருவாங்க. தேர்ட் கலப்பி நேற்று சொன்னையில் அப்படின்னு கலப்புவாங்க. தயவுசெய்து எதையுமே பேசாதீங்க. வீண் விவாதங்கள், வெட்டி அரட்டைகள், உபயோகமற்ற பேச்சுக்களை தவிர்த்துட்டு நிதானமாக இருந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு கை கொடுக்குங்க. மகர ராசி நேயர்களே, ஒரு விஷயத்தையே நினச்சி மனசில் குழப்பம் அடைஞ்சு தீர்வும் எட்ட முடியாமல் அதுக்கு முடிவும் தெரியாமல் உங்களை நீங்களே குழப்பி டல்லாக இருப்பீங்க. ஏன் அப்படி இருக்கிறீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு அப்படி தான் அமைஞ்சிருக்குது. அதோடு மட்டும் இல்லை, உங்கள் குடும்பம் கூட்டம், அப்பா அம்மா, மனைவி, அம்மனி, உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடிய சக்தியை கொஞ்சம் மைனஸாக தான் இருப்பீங்க. அவங்க ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் ஒன்று செய்வீங்க. புள்ள ஒட்டி ஒன்று கேட்கு, எப்போ என்னால் முடியாதுப்பா அப்படின்னு டக்குன்னு சொல்லிடுவீங்க. யதார்த்தமாக தான் சொல்லுவீங்க, அது வந்து பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுரும். அதனால் அவங்க மன உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு முடிஞ்சால் அதுக்கு ஊக்கமான பதில் சொல்லுங்கள், பாசிட்டிவான பதில் சொல்லுங்கள். முடியலையா, இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, நாளைக்கு பார்த்துக்கலாப்பா, இன்றைக்கி அப்பாட்ட கொஞ்சம் பணம் கம்மியாக இருக்குது அப்படின்னு ஓப்பனாக சொல்லிடுங்க. இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் குடும்பத்துலேயும் வந்து சேர்ந்துருக்கு. வெளியிலையும் பிரச்சனை, குடும்பத்துலையும் பிரச்சனை, மனுஷன் வாழ்க்கையிலும் விரக்திக்கு போயிடுவான். அப்பேற்பட்ட விரக்தியான தன்மை உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் உங்கள் பேச்சில் நிதானமாக உங்கள் பொறுமையாக கடைப்பிடிச்சிங்கன்னா அந்த விரக்தியான தன்மை ஈஸியாக வெல்ல முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை நீங்கள் மனசில் வளர்த்துக்குங்க. மகர ராசி நேயர்களே, உடல் அசதி, மனச்சோர்வு எல்லாம் இருக்குது. சே, என்ன லைஃப், எனக்கு மட்டும் கடவுள் இப்படி கொடுத்துட்டான்னு ஒரு டோட்டலாக நெகட்டிவாக போகக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் உங்களை உத்வேகப்படுத்தக்கூடிய காலகட்டம் மத்தியானத்துக்கு மேலே நண்பர்கள் மூலிமா, நண்பிகள் மூலிமா கிடைக்க போகுது. நீ இல்லைன்னா அந்த காரியமே நடந்திருக்காதுடா, நீ சொன்ன ஐடியா எனக்கு சரியான வாழ்க்கையை கொடுத்துச்சு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த ஊக்குவிப்பான வார்த்தை, அந்த மகிழ்ச்சிகரமான ஒரு ரூட் அவங்களுக்கு கிடைச்சது போல் உங்களுக்கு அவனுக்கே வழி சொல்கிறேன், எனக்கு வழி கிடைக்காதா அப்படின்னு உங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை தரக்கூடிய நாளாக மத்தியானத்துக்கு மேலே கண்டிப்பாக அமைய போதுங்க. மகர ராசி நேயர்களே, இதெல்லாம் யோசனை பண்ணிக்கிட்டே வண்டி வாகனத்தில் போகிறீங்க, பஸ்ஸில் போகிறீங்க, ஆட்டோவில் எதில் போனாலும் விலை உயர்ந்த பொருட்கள் பர்செல்லாம் கொண்டு போகிறீங்களா, கொஞ்சம் பத்திரமா கொண்டு வாங்க. தொலைஞ்சு போகக்கூடிய காலகட்டம் இருக்குங்காட்டி அவ்வளோ சொல்கிறேன்னு வச்சுக்கங்களேன். அப்பேற்பட்ட உஷார் தன்மை, கவனம் இல்லாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா உஷாரும் போய் நம்ம பேஜாராக ஆயிடுவோம் அப்படிங்கிற சென்னை லாங்குவேஜை சொல்ல வேண்டியது இருக்குது. இவ்வளோ தூரம் கஷ்டத்துலேயும் ஜாலியாக சொல்கிறேன்னா அப்பேற்பட்ட வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கணும். கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலேயும் நம்ம மகிழ்ச்சியை இடைவிடாமல் அப்படியே கையாண்டுட்டே வந்தால் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்கிறதுக்கு பல உதாரணங்கள் இருக்குதுங்க. ரைட்டுங்களா? துன்பத்தில் சரி அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க, உங்களை பார்த்து தான். அந்த துன்பத்துலேயும் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கிட்டிங்கன்னா மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் அட்டகாசமாக இருக்குது, கவலையே படாதீங்க. லாபங்கள் தொழிலில், வியாபாரத்தில் மைனஸ் ஆகாது. ஆனால் விடாமுயற்சியாக நீங்கள் செய்யணும். நீங்கள் சோம்பேறித்தனமாக இருக்குங்காட்டி செய்ய மாட்டீங்க. சுறுசுறுப்பாக செஞ்சீங்கன்னா லாபத்துக்கு பஞ்சம் இருக்காதுங்க. மொத்தவங்கள உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சில ஊழியர்களால் சங்கடம் வரும், எல்லாத்தினாலையும் கிடையாது, சில ஊழியர்களால் தொந்தரவுகள் வரும். அதெல்லாம் ஈஸியாக கடந்து போயிடலாங்க. மொத்தத்தில் போராடி மீண்டும் போராடி வெற்றி வரக்கூடிய நாளாக தான் மகர ராசினர்களுக்கு இருக்குது. போயிட்டு வரட்டுங்களா? சுணக்கமான நாள் அப்படின்னு நினச்சி நீங்கள் அதை இணக்கமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைய நாள் வெற்றியை தரக்கூடிய அட்டகாசமான நாள் தானே. நீங்கள் தைரியமாக இருங்க, எல்லாத்துக்கும் பார்த்துட்டு உங்கள் இறைவன் இருக்கார், உங்கள் குலதெய்வம் இருக்கார், முருகன் இருக்காங்க, கவலைப்படாதீங்க. போயிட்டு வரட்டுங்களா மகர ராசி நேயர்களே? சந்தோஷமாக இருக்க கற்றுக்குங்க, அவ்வளோதான். நன்றி. கும்பராசி நேயர்களே, சகோதர சகோதரிகளே, பல புதிய திட்டங்கள், பல புதிய விஷயங்களை நீங்கள் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நீங்கள் முன்னெடுத்து வைப்பீங்க. அந்த காரிய அனுகூலம் நடக்கக்கூடிய அட்டகாசமான நாளாக இந்த கும்பராசினிகளுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. புதிய உறவினர்கள், உறவு வழி புதிய சொந்தங்கள் மூலிமா அன்பு தொல்லைகள் அதிகமாகி உங்களுக்கு கொஞ்சம் செலவு சுட்டுருவாங்க. மாப்பிள்ளை, எங்கள் மாமனோட அக்காவுடைய தம்பி இருக்கான்ல, அவன் ஒரு தொழில் பண்ணுறான், நம்ம பணம் ஒரு 50,000 கேட்டான் அப்படின்னு கேட்பாங்க. நீங்களும் ஆசைப்பட்டு கொடுத்தீங்கன்னா சொந்தத்துக்குள்ளே பிரச்சனையாகி போயிடும். ஸோ பணம் வரவு கொடுக்கல் வாங்கல ரொம்ப உஷாராக இருங்க. அது மகிழ்ச்சிக்கு பங்கம் வர வைக்கக்கூடிய ஒரு நாளாக தெரியுதுங்க. ரொம்ப கேரண்டி வாரண்டி இல்லாமல் யாருக்கும் பணப்பட்டுவாடா வேறு எதையுமே
நீங்கள் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது, கேரண்டி சைன் பண்ணுறது, சாட்சி கையெழுத்து போடுறது, பணத்தை அள்ளி வழங்குறது, இதெல்லாம் குறைச்சிட்டிங்கனாவே கும்பராசி நேயர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது. ஹெல்ப் பண்ணுறன்னு போய் கடைசியில் வம்பு தும்பலை மாட்டிக்கிட்டு வீட்டுக்காரிட்டையும் பேச்சுழுவு, அப்பா அம்மாட்டையும் பேச்சுழுவு, நீங்களும் மனச்சோர்வு அடைஞ்சு போகக்கூடிய காலகட்டம் இருக்கங்காட்டி பண விஷயத்தில் மட்டும் நீங்கள் ரொம்ப ரொம்ப உஷாராக இருந்தீங்கன்னா அட்டகாசமான நாள் தானே உங்களுக்கு. ஆடம்பர செலவு செய்யணும் மனசுக்குள்ள தோணும், அதை வாங்கணும் இதை வாங்கணும், சம்மதம் இருக்கலே வாங்கி நம்ம ஜிகுன்னு இருக்கணும்னு தோணும். அந்த ஜிகுன்னு இருந்தால் பணம் எங்கே போகனே தெரியாது. ஆடம்பர செலவை குறைச்சிக்கிட்டு அத்தியாவசிய செலவுக்கு மட்டும் பணத்தை செலவு பண்ணுங்க. பணம் தண்ணியாக கரையக்கூடிய காலகட்டம் நல்லாவே தெரியுதுங்க. அதுக்காக தான் சொல்கிறேங்க. அது வீண் செலவாக இருந்தாலும் சரி, அது விரைய செலவாகி போயிடும். சுப செலவு பண்ணால் சந்தோஷம் வரும். வீண் செலவும் வெட்டி செலவும் பண்ணிங்கன்னா மன அழுத்தம் அதிகமாயிருங்க. நண்பர்களே, சகோதர சகோதரிகளை கேர்ஃபுல்லாக இருங்க. அதே போல் வியாபார ரீதியாக, தொழில் ரீதியாக சில முக்கியஸ்தர்களை, சில முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய காலகட்டம் இருக்குதுங்க. நல்ல முடிவாக தான் இருக்கும், தப்பு ஒன்று வரப்போகிறது இல்லைங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காலையில் விட மத்தியானத்துக்கு மேலே ரொம்ப திருப்தி, மகிழ்ச்சிகரமாக அந்த வேலையை முடிச்சு சந்தோஷத்தோட வீட்டுக்கு திரும்பி வர போகிறீங்க. மொத்தத்தில் உங்கள் கனவுகள் நனவாகணும்னா நீங்கள் இந்த விஷயத்தில் உஷாராக இருந்தீங்கன்னா இன்றைய நாள் அநேகம் பேருக்கு அமோகமான நாள் தானுங்க. கவலையே பட வேண்டியதில்லைங்க கும்பராசினியர்களே. இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய குடும்ப பெண்களாகட்டும், வேலைக்கு போகிற பெண்களாகட்டும், அவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களை சீட் பண்ணிடுவாங்க, பல பேர் நம்பி ஏமாத்திடுவாங்க. நீங்கள் பல பேர் நம்பியிருப்பீங்க, அது உங்கள் நண்பர்கள், லேடி நண்பர்களாக இருக்கட்டும், ஆண் நண்பர்கள் யாராக இருந்தாலும் உங்களை நம்பி பல விஷயத்தில் ஏமாத்திடுவாங்க. ரொம்ப ரொம்ப உஷார் தன்மையோட குடும்ப பெண்களாக இருந்தால் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய கும்பராசி நேர பெண்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே போல் உங்களுடைய குடும்பத்தை பற்றி உங்களுக்கு அக்கறை இன்றைக்கி அதிகரிக்கும். அவர் கொஞ்சம் அப்படி இருந்தால் கூட நம்ம தான் குடும்பத்தை பார்க்கணும், நாம தான் எங்கள் அத்தை மாமாவை பார்த்துக்கணும், நான் தான் எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், என் தங்கச்சியை பார்க்கணும், என் தம்பியை பார்க்கணும் அப்படின்னு குடும்ப பற்று இன்றைக்கி ஆட்டோமேட்டிக்காக மற்ற நாளோட அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் கும்பராசி பெண்களுக்கு அநேகம் பேருக்கு இருக்குதுங்க. உங்கள் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டல்லாக இருந்தால் நீங்கள் பரிசோதனை செய்வது கூட நல்லதாக தெரியுதுங்க. தப்பு வரப்போகிறது இல்லைங்க. அதே போல் வரம்பி மீறி யாரையும் விமர்சிக்காதீங்க, பேசாதீங்க, கமெண்ட் பண்ணாதீங்க. நார்மலாக கமெண்ட் பண்ண மாட்டீங்க, ஆனால் நினச்சதை நீங்கள் ஓப்பனாக சொல்லக்கூடிய ஆள் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் ஓப்பன் மைண்டோட இருந்தால் பல பேர் உங்களை தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. அதனால் கொஞ்சம் அமைதியாக இந்த நாளை கடந்து போகிறது கும்பராசி பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக தெரியுதுங்க. உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு வீண் அலைச்சல்கள், வீண் மனச்சங்கடங்கள் உண்டாகாட்டி உங்கள் தம்பியோ உங்கள் அண்ணனோ சொன்னால் கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யலாமா வேண்டாமான்னு 1க்கு 2 டைம் யோசனை பண்ணி அந்த காரியத்தை பண்ணுறதுக்கு உண்டான வழிமுறையை கையாண்டுக்குங்க கும்பராசி பெண்களை. போயிட்டு வரட்டுங்களா? அனைவருக்கும் நல்லதே நடக்கும். கடவுளை நம்புங்கள். நற்பவி அனைவருக்கும். நன்றி, வணக்கம். மீனராசி அன்பர்களே, சகோதர சகோதரிகளே, பர்டிகுலர் சகோதரிகளுக்கு அந்த ஏத்தூட்டு பிள்ளை இருக்குல்ல, தெரிஞ்ச பிள்ளை, அது இன்றைக்கி ஓசில் நம்ம 2-1 நகை கேட்டுருக்கு. ஏன் ஃபங்க்ஷனுக்கு போதுமா அப்படின்னு இரவல் கொடுக்கணும்னு கேட்டால் இரவல் கொடுக்காதீங்க. நம்ம அக்கா இருக்குல்ல, பக்கத்து வீட்டு அக்கா 2000 கைமாத்து கேடு அப்படின்னு கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்காதீங்க. இரவல் கொடுத்தா அந்த பொருள் திரும்பி வருமானா சந்தேகமாக தெரியுது. இரவல் கொடுத்த எந்த பொருளும் உங்களை நோக்கி அந்த வரக்கூடிய காலகட்டம் இல்லாதங்காட்டி கேட்டால் அம்னியா அதுக்கு நகையில் பேங்கில் இருக்குது, பணம் இல்லைங்க, வீட்டுக்காரர் காலையில் வச்சுட்டு எடுத்து போயிட்டாருங்கோ அப்படின்னு முதல்ல பொய்க்குது சொல்லி சமாளிச்சுக்குங்க. மீனராசி பெண்களை எடுத்தோன்னே அதை வருது பார்த்துக்குங்க. அதே போல் எங்கேயுமே நீங்கள் கேரண்டி வாரண்டியில் போட்டு சைன் பண்ணாதீங்க. சீட்டு போட்டால் சீட்டு பணத்தை எடுத்து இன்னொருத்துக்கு கைமாத்தா கொடுத்து வட்டி காசு போட்டு கொடுக்காதீங்க, மாட்டிக்குவீங்க. முதலுக்கே மோசம் வந்துருங்கோ. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க மீனராசினியர்களே. மற்றபடி நீங்கள் புதிய முயற்சிகள், புதிய செயல்பாடுகளில் வெற்றி நிச்சயம், வெற்றி பலிதம் அமோகமாக இருக்குதுங்க. கவலைப்பட வேண்டியதில்லை. தாழ்வு மனப்பான்மை ஆட்டோமேட்டிக்காக சில சமயம் வந்து போகும். என்னால் முடியாதா, அவரால் தான் முடியுமா அப்படின்னு உங்களுக்குள்ளேயே போக்கு. இது பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கு சேர்த்தான் சொல்கிறேன். தாழ்வு மனப்பானை அங்கங்கே வந்து போகங்காட்டி உங்களுடைய செயல்பாடு குறைவுத்தன்மை ஏற்படும். அந்த செயல்பாட்டு குறைவுத்தன்மையினால் நிகர லாபம் குறையக்கூடிய காலகட்டம் இருக்கங்காட்டி தன்னம்பிக்கை தரக்கூடிய பல நிகழ்வுகள் நீங்கள் கலந்துக்கிட்டு இன்றைய நாளை தன்னம்பிக்கை உற்சாகம் மிகுந்த நாளாக மாற்றுறதும் மாற்றாமல் இருக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குதுங்க மீனராசினர்களே. நெருக்கமானவர்கள், அது நண்பர்கள், உறவினர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவங்களோட நீங்கள் க்ளோஸாக அட்டாச்சாக இருந்தீங்கன்னா அவங்கனால கொஞ்சம் காரிய அனுகூலம் நடக்குங்க. அனுசரித்து போயிட்டீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு லாபம் தரக்கூடிய அட்டகாசமான நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. அப்பா அம்மாவை பொறுத்த வரைக்கும் அப்பாவுக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வரக்கூடிய காலகட்டம் தெரியுது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. சொத்து தகராறுலாம் வந்தால் கூட தலையிடாதீங்க, அதனால் ஒரு பிரயோஜனம் இருக்காது. சொத்து தகராறில் போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா உங்களை அழகலைக்க வச்சுருவாங்க. அந்த சொத்தும் உங்களை கைவிட்டு போகக்கூடிய காலகட்டம் இருக்குது. எங்கே போனாலும் கையெழுத்து போடுறது, டாக்குமெண்ட்டை படிக்காமல் ஆமாஜாமி போடுறது எதுவுமே வச்சுக்காதீங்க. எதாக இருந்தாலும் கூட படித்து சொல்கிறேன் அப்படின்னு வீட்டில் உட்காந்து பொறுமையாக படித்து நிதானமாக முடிவெடுத்திங்கன்னா மீனராசினியர்களே இன்றைக்கி உங்களுக்கு பெரிய தொந்தரவுகள் எதுவும் இருக்காதுங்க. மற்றபடி நீங்கள் எதிர்பார்த்திருந்த வகையில் பல உதவிகள்,
பல லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக தான் தெரியுது. பட் உஷாராக இருக்கணுங்க மீனராசினியர்களே. இப்படியெல்லாம் இருந்துகிட்டே இருந்தால் கூட நீங்கள் சாயந்தரத்துக்கு மேலே உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். சுணக்கம் இருக்குது. மத்தியானம் 12 இல்லை 3 மணிக்கு மேலேயே அப்படி தெரியுதுன்னு வச்சுக்கலாம். 12 மணிலாம் இப்போ நல்லா தான் இருக்குதுங்க. 3 மணிக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சம் பிரயாணங்கள் வரும். அந்த பிரயாணங்களை அதிக விழிப்புணர்வுடன் இருந்து போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. 3 மணிக்கு மேலே சொல்கிறேன். அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக தெரியும். காலையில் விட மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் அலைச்சல் உங்களுக்கு அதிகமாக தெரியக்கூடிய காலகட்டம் தெரியுதுங்க. கடந்த காலத்தில் உங்களுக்கு கிடச்சிருக்கும், நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடச்சிருக்கும். அந்த காலகட்டத்தில் அந்த வாய்ப்பை தவற விட்டுட்டுமே, ஒருவேளை அதை அப்படி பண்ணியிருந்தால் இன்றைக்கி லைஃப் இப்படி இருக்குமே அப்படி சிந்திக்கக்கூடிய காலகட்டம் இன்றைக்கி இருக்குது. அப்படி சிந்திச்சிங்கன்னா தவறாமல் நீங்கள் தவறி விட்டுவிட்ட அந்த நல்ல சூழ்நிலை திருப்பி வரக்கூடிய காலகட்டம் இருக்குது. அதை கெட்டியாக பிடிச்சிக்கணும். அன்றைக்கி ஒரு சூழ்நிலை அமைஞ்சது மிஸ் பண்ணிட்டீங்க, இன்றைக்கி அதே சூழ்நிலை அமையக்கூடிய காலகட்டம் இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் இந்த நாளை நீங்கள் உஷாராக இருந்தீங்கன்னா அந்த சூழ்நிலை திருப்பி வரக்கூடிய காலகட்டம் நல்லா தெரியுது.